நீங்க தான் வந்து ட்ரைலர் அவ்வளவு ட்ரெண்டிங் விட்டீங்கல்ல, ஃபயர் விட்டீங்கல்ல, ட்ரைலரை பார்த்தவன் என் படத்தை வந்து பார்க்க மாட்டான்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா உங்களால? யோசிச்சு பாருங்க. நீங்க அப்போ சும்மா விஜய் ஃபேன்ஸ் மேல ஒரு பழிய தூக்கி போடணும் சார். சொல்றேன், நல்ல படம் எடுத்தா ஓடும் அப்படின்றதுக்கு நீ எடுத்த 2 படமே உதாரணம். வேற ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு சொம்படிக்க ஒரு படம் எடுத்தா ஓடாதுன்றதுக்கு நீ எடுத்த பராசக்தி உதாரணம். வேற ஒண்ணுமே இல்ல. நீ ஒழுங்கா படம் எடுக்கல, ஓடல, அதுக்கு நீ விஜய் ஃபேன்ஸ் சொல்லி தப்பு கிடையாது. ஐயா நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு நீ படத்தை விட கூடாது, வேணாம், ஆடியோ லான்ச் தியேட்டர்ல போடு, என்ன கலெக்ஷன் அடிக்குதுன்னு மட்டும் பாரு. நீ எங்க மாநாடுல வந்த டீ செலவு தான் இந்த பராசக்தி படத்தோட கலெக்ஷன் அப்படிதான் போயிருக்கு ஃபுல்லாவே. அதான் சார் இங்க பிரச்சனையே. டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்ட படத்துக்கு சென்சார் கொடுக்குறீங்க, நீங்க கொடுப்பீங்க, ஜனநாயகம் கொடுக்கும் போது என்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த படத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று கொடு, இல்ல ஒரு கால கெடு கேளு. பிப்ரவரி மாசம் அவங்க சொல்றது 60 நாள் கெடுன்னு சொல்றாங்க. அந்த 60 நாள்லக்கா டிசம்பர் 18 இருந்து நீ வச்சா பிப்ரவரி மாசம் வந்து இல்ல, எப்படி இருந்தாலும் நீ வெளியிட்டு தானே ஆகணும். அந்த படத்தை எவ்வளவு நாளைக்கு நீ முடக்கி வைப்ப? கொடுத்தன ஆகணும். அது சீக்கிரமா கூட முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப குறிப்பிட்ட நடிகர் சொல்றீங்க, விஜய் ஃபேன்ஸ் சொல்றாங்க, ஓப்பனாவே சொல்லுவோம், என்ன தப்பு இருக்கு? அதாவது ஆட தெரியாதவ காலில் சலங்கையை கட்டிட்டு காலில் சுழுக்குனாலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை ஒழுங்கா எடுக்க தெரியாம நீங்க எடுத்துட்டு படம் ஓடல, அதுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம். யார் எதுக்கு? ஒண்ணுமே இல்ல சார், சிம்பிள். விஜய் ஃபேன்ஸ் வந்து ஜனநாயகன் வராம நாங்க எந்த படத்துக்கும் வரமாட்டோம்னு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 8 கோடி மக்களும் விஜய் ஃபேன்ஸா? நான் கேக்குறேன். நீங்க தான் வந்து ட்ரைலர் அவ்வளவு ட்ரெண்டிங் விட்டீங்கல்ல, ஃபயர் விட்டீங்கல்ல, ட்ரைலரை பார்த்தவன் என் படத்தை வந்து பார்க்க மாட்டான்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா உங்களால? யோசிச்சு பாருங்க. அப்போ சும்மா விஜய் ஃபேன்ஸ் மேல ஒரு பழிய தூக்கி போடணும் சார். எல்லா படத்தையுமே இப்ப விஜய் படம் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா ரஜினி ஃபேன்ஸ் கழுவி ஊத்துவான், அஜித் ஃபேன்ஸ் கழுவி ஊத்துவான், ஒரு சில தனுஷ் ஃபேன்ஸ் கழுவி ஊத்துவான். எல்லாருக்குமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தை பத்தி பேசும்போது ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா கழுவி ஊத்திரலாம், நாங்க வரமாட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம், முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸால தான் படம் ஓடல. நான் என்ன கேட்கிறேன், இரு சுற்று படம் எடுத்தல, அந்த படம் எப்படி ஓடிச்சு? நீ உண்மைக்கு நெருக்கமா எடுத்த, அந்த படம் ஓடிச்சு, அவார்டு வாங்குச்சு. நீ சூரரை போட்டுன்னு படம் எடுத்த, அவார்டு வாங்குச்சு, உண்மைக்கு நெருக்கமா எடுத்த, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பராசக்தியை உண்மைக்கு நெருக்கமா எடு, கண்டிப்பா பிடிச்சிருக்கும். மொழிப்போர் தியாகிகளை உள்ள காட்டாம கலைஞரை கொண்டாந்து நீ காட்டுற காதல் தினம் குணால் கேட்ட போட்டு கலைஞரை காட்டுறா கோவம் வருமா வராதா மக்களுக்கு? நீ யோசிச்சு பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சார் படம், எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. ஆனா என் கூட வந்த யாருக்குமே பிடிக்கல, என் ஃபேமிலிக்கு பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி மக்களும் பார்ப்பாங்க. நான் அது வேற மாதிரி ஆங்கிள் பாக்குறேன், மக்கள் வேற மாதிரி ஆங்கிள் பாக்குறேன். அப்படின் போது இதை எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? மக்கள் விரும்பல, வேற ஒண்ணுமே இல்ல. 1967 அண்ணா ஆட்சி அமைக்கும் போது எம்ஜிஆர் கூட இருந்தாரு. எம்ஜிஆரை ஏன் நீங்க காட்டல? அப்போ உண்மைக்கு புறம்பா எடுத்தீங்களா? இதெல்லாம் சோசியல் மீடியால வருமா? வந்துனாக்கா மக்கள் என்ன பண்ணுவான்? சும்மா திமுக புகழ பாடி வச்சிருப்பானுங்க. ஆல்ரெடி தியேட்டர்ல போய் உட்கார்ந்தாலே இத்தனை சாதனை அத்தனை சாதனை போடுவானுங்க. திருப்பி இதை வேற மொத்தமா ஒரு படமா வேற பார்க்கணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ரெண்டாவது வெள்ள கசி, இதுல படத்துல லேக் இருக்கு. அவ படம் சென்சார் சர்டிபிகேட் போர்டுல கட் பண்ண சொன்னதுல அந்த சீன்ஸ் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ சென்சார் போர்டுல கட் பண்ணாம இருந்தா என்ன மாதிரி படமா இருந்திருக்கும் பாரு. சென்சார் போர்டுல கட் பண்ணியே இந்த படத்தை இவ்வளவு காரியத்து முடிகிறானுங்க அவன் அப்படின்னாக்கா, அப்ப எந்த அளவுக்கு திமுக பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன், நீ ஒரு படமா எடுத்தா மக்கள் பார்ப்பான். ஆனா அதை தாண்டி நீ திமுக பிரச்சாரம் பண்றதுக்கு பணத்தை வாங்கிட்டு வந்து எடுத்தனாக்கா எவனுக்கும் பிடிக்காது. நீ இது வரைக்கும் நீ உண்மையில சொல்றேன், நல்ல படம் எடுத்தா ஓடும் அப்படின்றதுக்கு நீ எடுத்த 2 படமே உதாரணம். வேற ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு சொம்படிக்க ஒரு படம் எடுத்தா ஓடாதுன்றதுக்கு நீ எடுத்த பராசக்தி உதாரணம். வேற ஒண்ணுமே இல்ல. நீ ஒழுங்கா படம் எடுக்கல, ஓடல, அதுக்கு நீ விஜய் ஃபேன்ஸ் சொல்லி தப்பு கிடையாது. ஐயா நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு நீ படத்தை விட கூடாது, வேணாம், ஆடியோ லான்ச் தியேட்டர்ல போடு, என்ன கலெக்ஷன் அடிக்குதுன்னு மட்டும் பாரு. நீ எங்க மாநாடுல வந்த டீ செலவு தான் இந்த பராசக்தி படத்தோட கலெக்ஷன் அப்படிதான் போயிருக்கு ஃபுல்லாவே. தீர்ப்பே பாத்தீங்கன்னா அவங்க தீர்ப்பு நாங்க தலையிட மாட்டோம், அவங்க சுப்ரீம் கோர்ட்ல இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் போறதா போயிட்டுன்ற மாதிரி அந்த ஜட்ஜ் சொல்லியிருக்காருன்றாங்க. மெட்ராஸ் ஹை கோர்ட்ல நீங்க பாத்துக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் வராதீங்க, அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ல வந்து பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இல்ல அதாவது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராதீங்கன்னா யாருமே போக கூடாது. இப்ப அடுத்து வந்து 21ஆம் தேதி அந்த ஜட்ஜு கொடுத்துட்டாருனாக்கா முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றதா லாஸ்ட். சார் ஒரே ஒரு விஷயம் தான், ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு, இந்த படத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று கொடு, இல்ல ஒரு கால கெடு கேளு. பிப்ரவரி மாசம் அவங்க சொல்றது 60 நாள் கெடுன்னு சொல்றாங்க. அந்த 60 நாள்லக்கா டிசம்பர் 18 இருந்து நீ வச்சா பிப்ரவரி மாசம் வந்து இல்ல, எப்படி இருந்தாலும் நீ வெளியிட்டு தானே ஆகணும். அந்த படத்தை எவ்வளவு நாளைக்கு நீ முடக்கி வைப்ப? கொடுத்தன ஆகணும். அது சீக்கிரமா கூட முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ராகுல் காந்தி இங்க டிஎம்கே வந்து பிச்சுக்கிட்டு வந்த உடனே, ஏன்னா இவனுங்க எடுத்து ரொம்ப தப்பு. அதாவது பராசக்தி படத்துல ஒட்டுமொத்த காங்கிரஸையும் ரொம்ப கேவலமா உன் கூட்டணியில இருக்கும்போது கொச்சப்படுத்தி கலைஞர் ஒருத்தர் புகழ் பாடுறதுக்கு ஆல்ரெடி நீ வந்து காமராஜரை இழிவுபடுத்துறீங்க. நீங்க காமராஜரை கேவலமா பேசின ஒருத்தருக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து வச்சிருக்கீங்க, முக்தார் ஒரு புறம்போக்கு பயலுக்கு. ஆனா இதே கலைஞரை பத்தி தப்பா பேசினாக்கா, உங்க ஆட்சியை பத்தி தப்பா பேசினா அவதூறு வழக்கு போட்டு உள்ள தள்ளுவீங்க. அந்த மாதிரி கேடுகட்ட ஆட்சி தான் திமுக ஆட்சி, நான் இல்லைன்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது நீங்க காங்கிரஸை மேல 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 வந்து தமிழின துரோகியா நீங்க காட்டும் போது கண்டிப்பா அவங்க வந்து மனசு உடைஞ்சுதான் போவாங்க. ஏன்னா வந்து அந்த டைம்ல ஓப்பனா சொல்ல போனா இந்திரா காந்தியே இல்லையா, 1967 அப்புறமா தான் இந்திரா காந்தியே உள்ள வந்திருக்காங்க ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது இவங்க இந்திரா காந்தியை ஃபுல்லா எல்லாத்தையும் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சமூக வலைதளத்துல வந்ததை நான் சொல்றேன், புரியுதா இல்லையா? சோ காங்கிரஸை கெட்டவனா காட்டும் போது காங்கிரஸ் அங்கிருந்து வெளில வந்துருவான். சோ அங்கிருந்து காங்கிரஸ் வந்த
உடனே பாத்தீங்கன்னா பாஜக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வலை வீசுறான் திமுகவுக்கு. அதனாலதான் பராசக்தி பொங்கல்னு ஒண்ணு கூப்பிட்டு வச்சு பண்ணிருக்காங்க. இல்லன்னா இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்புக்கு இவன் போய் ஆதரவு தெரிவிப்பானா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் சார் இங்க பிரச்சனையே. டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்ட படத்துக்கு சென்சார் கொடுக்குறீங்க நீங்க. அப்போ ஒண்ணு உரைக்கணும்ல, பாஜக உரைக்கணும்ல நியாயமா பார்த்தா. அது கொடுப்பீங்க, ஜனநாயகம் கொடுக்கும்போது என்ன விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்க. சார் படத்து மேல பாஜக பிரச்சனையே கிடையாது. படம் பேசின அரசியல் திமுகவை பத்தி தான் பேசிருக்கு, பாஜகவை பத்தி பேசல பெரிய அளவுல. யோசிச்சுக்கோ நீங்க. படத்தை முடக்கினதுக்கு காரணம் விஜய பாஜக பக்கம் வர வைக்கிறதுக்கு, இந்த தேர்தல் கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான பிளான் வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க கூட்டணிக்கு போனா கரூர் அப்பவே போயிருப்போம் மாட்டா. நாங்க எங்களுக்கு உங்க கூட்டணி தேவையே கிடையாது. எங்களுக்கு படம் வரலன்னா கூட எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம் சொல்ற தளபதி அவர்கள் இந்த ஜனநாயகம் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடறாப்ல, 12 பேர் கொண்ட குழுவை நான் நியமிக்கிறேன், தேர்தல் வாக்குறுதிகள் உண்மையா தான் கொடுக்கணும், செய்ய முடிஞ்ச பிராக்டிகலான விஷயத்தை மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 12 பேர் கொண்ட குழுவை அமைச்சு கொடுத்துருக்காப்ல. அந்த மாதிரி இவர் வந்து அரசியல் தலைவரா போயிட்டாரு. இன்னும் இவர் வந்து உள்ளவான்னு இழுக்கிறாங்க. அது இவங்க பண்றது ஒரு கேவலமான ஒரு அரசியல். வர அது மக்கள் பார்த்துப்பாங்க. 2026 மக்கள் நல்ல ஒரு தீர்ப்பு எழுதுவாங்க. அவ்வளவுதான்.